வணக்க நண்பர்களே, வெல்கம் டு கேரளா டெக்ஸிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான விரும்பிங்க. நம்ம இன்றைக்கி பி போர்டு என்ன சொன்னோம், பி போர்டு வந்து கண்டிப்பாக நமக்கு 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க, வேறு எதாவது ஆட மாட்டாங்க. தெளிவாக சொல்லிட்டோம். 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் 8ஆம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 33 நாளாக பெண்டிங் நம்பரு. அதுவும் அக்ஷயா கம்பெனியில் தான் எடுப்பாங்க, வேறு எதுவும் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா அதுக்கு எல்லா சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கேன்னா, பி போர்டில் வந்து நேற்று 2ஆம் நம்பர் ஆடிக்காங்க. 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் வந்து சின்ன நம்பரு, 2ஆம் நம்பருக்கு மேலே பெரிய நம்பர் ஆடணும் அப்படின்னு 8ஆம் நம்பர் ஆடுவாங்க. அப்படி ஆடினாலும் அதுவும் அக்ஷயா கம்பெனி வரதுனாலேயே நமக்கு மேபி 8ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகபட்சமாக இருக்கலாம். அந்த பெண்டிங் நம்பர் அப்படியே எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 8ஆம் நம்பர் நம்ம கணக்குலேயே சுத்தமாக வந்தது. 8ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதே தான் 8ஆம் நம்பர் தான் கொடுத்தோம் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி சி போர்டு 2ஆம் நம்பர் தான் வரும்னு நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு செய்து போய் வீடியோ பார்த்துருங்க. நான் அந்தளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொன்னேன். எதனால் 2ஆம் நம்பர் வருது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக நம்ம கொடுத்தேன், சரிங்களா? ஏன்னா 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இந்த மாதம் பூராமே ஃபஸ்ட்டில் ஒரு டைம் வச்சாங்க, அதுக்கப்புறம் நான் வைக்கவே இல்லை. இப்போ தான் மறுபடியும் நமக்கு கணக்கிலே வருது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ஏன்னா 0க்கு 2ங்கிறது எப்போயுமே வராமல் போகாது. ஏன்னா 0க்கு 7 0க்கு 2ங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக வரக்கூடிய நம்பர். அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க. எப்படி 9ஆம் நம்பர் வந்தால் 1ஆம் நம்பரும் 0வும் எப்படி ஸ்ட்ராங்காக வருமோ அதே மாதிரி 0 வந்தால் மேக்ஸிமம் 2ஆம் நம்பரும் 7ஆம் நம்பர் வரும். அதைத்தான் நம்ம சொன்னோம் நேற்று. வேறு ஏதாவது சொன்னோம்னாலும் இல்லை. 0 வந்தால் 7ஆம் நம்பர் அல்லது 2ஆம் நம்பர், 2 நம்பருக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்தில் இருக்கும்னு சொன்னோம். புரியுதுங்களா? இந்த மாதத்தில் நமக்கு இருக்கும். எதனால் இந்த மாதம் நீங்கள் பர்டிகுலர் சொல்கிறீங்கன்னா, ஏற்கனவே இங்கே 0க்கு 7 தான் வந்திருக்கு. 0க்கு 7ன்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன கொடுப்பாங்க, அதே மாதிரி 0க்கு 2 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்ம நேற்று வீடியோ பார்க்காதவங்க போங்க. நேற்று சி போர்டில் 7ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒன்று இல்லைனாலும் ஒன்று வந்துடும், கண்டிப்பாக வராமல் போகாது. அதை வச்சு கூட நீங்கள் ஆல் போர்டு போடலாம், செம்மையாக வின்னிங் வரும்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிக்கிறாங்க, வேறு எதுவும் மாற்றி ஆடலை. 782 நம்ம நேற்று கொடுத்தது என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நேற்று என்ன கொடுத்துருக்கோம் அதே தான் கொடுத்துருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 382ன்னு கொடுத்துருக்கோம். 382 நம்ம கொடுத்துருக்குறோம். அடித்த நம்பர் வந்து என்ன கொடுத்தாங்க, 782. 82ங்கிறது பக்காவான ஒரு ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பரே 3 நம்பர், அந்த 3 நம்பர் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதனால தான் முதல் ப்ரையாரிட்டியாக நம்ம கொடுத்த நம்பர் வந்து 382ன்னு எதிர்பார்த்தோம். அடித்த நம்பர் வந்து நமக்கு 782. 82 சூப்பராக வந்துச்சு. 7ஆம் நம்பர் நம்ம சி போர்டில் தான் கொடுத்தோம். சி போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஏ போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, பி போர்டில் 8ஆம் நம்பரும் சி போர்டில் 2ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். பிரதானமான நம்பரே அதுதான் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டோம். கண்டிப்பாக தான் ஆடினாங்க, வேறு எதுவும் ஆடலை. நீங்கள் வேணால் நம்ம சொன்னது இதாக இருந்தால் நீங்கள் போய் மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். சரிங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வின்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அக்ஷயா கம்பெனி வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடுவாங்களோ அதே மாதிரி நாளைக்கு வின்வின் கம்பெனி அவங்க ட்ரா நம்பரையும் ட்ரையல் நம்பரையும் ஓல்டு ரிசல்ட்டையும் பேஸ் பண்ணி சூப்பராக ஆடுவாங்க. இந்த 3 நம்பர் தான் அவங்களுக்கு பிரதான நம்பர். அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஆடுவாங்க. அதனால் நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சார்ட்டை நீங்கள் ஓவரால் நம்பாதீங்க. இந்த சார்ட்டில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த மாதத்தில் 5ஆம் நம்பரே வந்து நமக்கு சி போர்டில் கிடையாது, சரிங்களா? சி போர்டில் நமக்கு இந்த மாதம் பூராமே 5ஆம் நம்பர் வரவே இல்லை. ஆனால் இங்கே வந்த மாதிரி காட்டியிருக்கு. அது போக நமக்கு பெண்டிங் நம்பர்லேயே நமக்கு இங்கே 5ஆம் நம்பர் வந்த மாதிரி காட்டுது. ஆனால் இன்னொன்று ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, 5ஆம் நம்பர் இந்த மாதம் பூராமே நமக்கு சி போர்டில் வரல. சி போர்டில் ஒரு நாள் கூட 5ஆம் நம்பர் வரல. ஆனால் வந்த மாதிரி காட்டி. காரணம் என்னென்னா, இந்த இருக்கிற அன்சோல்டு நம்பர், இந்த அன்சோல்டு நம்பர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே வச்சுருக்காங்க. 935. இந்த 935ங்கிறது நம்பரே கிடையாது. இந்த மாதமே அடிக்கலை. இந்த மாதத்தில் 935ங்கிற நம்பரே கிடையாது. ஆனால் எழுதி வச்சுக்கிறாங்க. 935ங்கிற ஒரு நம்பரே கிடையாது. அது அன்சோல்டு நம்பரு. அந்த நம்பரே இல்லை. சரிங்க, இந்த மாதம் அடிக்கவே இல்லை. ஆனால் அடித்த மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால் இதை பார்த்து நீங்கள் குழம்பாதீங்க. இந்த சார்ட்டை நீங்கள் நம்பாதீங்க. எதுக்கு நீங்கள் ஃபேக் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா இவங்க அசால்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த அசால்ட்டு வந்து நமக்கு ஏகப்பட்ட ரூபா நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், சரிங்களா? அதனால் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நம்ம பண்ணணும், அது பெரிய அளவில் நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு பாதிக்குங்கிற நம்பிக்கை, அந்த பொறுப்பு இல்லாமல் அவங்க நடந்துக்கிறாங்க. அது பார்க்கலாம். அது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளுடைய கருத்து. 935ங்கிறது ஒரு ரிசல்ட்டே கிடையாது. அப்படி ஒரு ரிசல்ட்டும் வரல. அதே மாதிரி பெண்டிங் நம்பரில் 5ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னு கணக்கு வச்சுருக்காங்க. ஆனால் வரலங்கிறதான் கணக்காக இருக்குது. அதனால தான் நம்ம எதுக்காக ஏன் குறிப்பாக 5ஆம் நம்பர் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம நாளைக்கு சி போர்டில் 5ஆம் நம்பர் தான் குறிப்பாக எடுத்துகிட்டு வரோம்.
ஏன் 5ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இன்றைக்கி 2ஆம் நம்பர் 2க்கு 5 தான் கொடுப்பாங்க. ஏங்க 2க்கு 5 ஒய் அப்படின்னு கேட்டால் 0க்கு 2ன்னு கொடுத்தாலே அப்புறம் என்ன பண்ணுவாங்க, 2க்கு 5 தான் கொடுப்பாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? 0க்கு 2ன்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி 0க்கு 7ங்கிற நம்பரை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5க்கு 2ங்கிற நம்பர் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறோம். இந்த மாதிரி தான் ஆட்டங்கள் கண்டிப்பாக ஆடுவாங்கங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்பரே வருது, சரிங்களா? அதனால தான் நம்ம ஒவ்வொரு நம்பரும் பக்காவாக கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, நமக்கு ஆட்டத்தை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுக்குறோம் நம்ம. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த ஆட்டம் எப்படி ஆடுறாங்கிறத புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு நம்பர் என்ன நம்பர் வரப்போகுதுங்கிறது நம்ம சொல்ல முடியும், இல்லைனா முடியவே முடியாது. நம்ம எப்படி 0க்கு 7 வருது இல்லையா, அந்த கணக்கில் 0க்கு 2 தான் வரும்னு சொன்னோமா, வந்துருச்சா வரலாம். இன்றைக்கி வந்துச்சு 2ஆம் நம்பர் வந்துச்சு இன்றைக்கி சொன்னோமா, வந்துச்சா? காரணம் என்னென்னா, நமக்கு புரிஞ்சிருக்கோம் நம்ம இந்த மாதிரி தான் ஆடுவாங்கன்னு ஒரு புரிதல் இருக்குது. அந்த புரிதல் தான் வின்னிங் நம்பராக வருது. அப்போது இங்கே 2ஆம் நம்பர் வந்தால் நமக்கு என்ன வரும், 5ஆம் நம்பர் வரும்னு ஒரு புரிதல் இருக்கணும். என்ன காரணம், பெண்டிங் நம்பர். நமக்கு மேக்ஸிமம் ஒரு பெண்டிங் நம்பரில் 5ஆம் நம்பர் பெண்டிங் நம்பர் இருக்குது. ஆனால் இந்த நம்பர் நம்பாதீங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு 5ஆம் நம்பர் வந்துருச்சு, பெண்டிங் நம்பரே இல்லைன்னு நினச்சி நிறைய பேர் வைக்காமல் விட்டுறீங்க. அப்படி வைக்காமல் பாருங்க, கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு இந்த மாதம் 5ஆம் நம்பர் வந்துச்சா இல்லையாங்கிறது செக் பண்ணி பார்த்துங்க. நம்முடைய சார்ட்டு இருக்குது. நான் வந்து ஒரு சார்ட்டு கொடுத்துருப்பேன், நம்ம ஒரு சார்ட் வச்சுருப்போம். அந்த சார்ட்டில் வந்து பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் இல்லை, இதில் வித்தியாசமாக வச்சுக்கிறாங்க. நம்ம சார்ட்டை நம்ம எதிர்பார்த்து தான் நம்ம எப்போயுமே போடுவோம். அந்த சார்ட்டை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இந்த சார்ட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இல்லை, சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. என்ன காரணங்க, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7க்கு 3ங்கிறதான் எப்போயுமே ஆடுவாங்க. அப்படி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக பெண்டிங் நம்பரும் கூட, சரிங்களா? என்னங்க பெண்டிங் நம்பரே ஆடுவாங்களா நாளைக்கு அப்படின்னு கேட்டால் சான்சஸ் இருக்குது. ஏன்னா 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கொடுக்காம வேறு என்ன நம்பர் கொடுப்பாங்கங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா 7க்கு 3ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், சரிங்களா? 0க்கு 7 எப்படி வருமோ அதே மாதிரி 7க்கு 3ங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும், அதில் மாற்றமே இல்லை. அந்த மாதிரி வருதாங்கிறதையும் பார்த்துங்க. அதுக்கு நீங்கள் என்னங்க 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் தான் வருதுங்க அப்படின்னு கேட்பீங்க. அது காரணம் என்னென்னா, 7க்கு 2ங்கிறது பவர் நம்பரு. அது எப்படி வேணாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏன்லாம் கேட்க முடியாது, ஏன்னா 7உடைய பவர் 2 அப்படி தான் வரக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 7 தவிர மற்றதுக்கு, அதாவது 2 தவிர வேறு நம்பர் எங்கே வருது அப்படின்னா அது 3ஆம் நம்பராக தான் இருக்கணும், சரிங்களா? 3ஆம் நம்பர் தான் ஆடுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் ஆடக்கூடிய நம்பரு 3ஆம் நம்பராக இருக்கும், 5ஆம் நம்பராக இருக்கும், 0வாக இருக்கும். இது தான் ஆடுவாங்க, சரிங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த வின்னிங் என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. நீங்கள் வந்து 7ஆம் நம்பருக்கு இங்கே பாருங்கள், என்னங்க 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பரும் நீங்கள் கொடுக்குறீங்க, 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பரும் கொடுக்குறீங்கன்னா எந்தெந்த டைமில் கொடுக்குறோங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள். எல்லா டைமும் ஒரே மாதிரி வருமானா வராது. ஒரு டைம் 7ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் வரும், புரியுதா? வருது பார்த்தீங்களா? அது எந்த போர்டில் வருது, எந்த ட்ராவில் வருது, எந்த டைமுக்கு வருதுங்க, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணால் தாங்க வரும். வின்னிங் எடுக்க முடியலன்னா எடுக்க முடியாதுங்க. நம்ம தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 2ஆம் நம்பர் பாருங்கள், நம்ம 7க்கு 2ன்னு வருதா, 7க்கு 2ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே நமக்கு என்ன 8ஆம் நம்பர் வந்துச்சு இல்லையா? அப்போ 2க்கு அப்போ என்ன கணக்கு வந்திருக்கு, அப்போ என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 2ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கணக்கு, 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கணக்கு, அதான் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கணக்கு. அப்போ 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கணக்கு தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம். மாற்றி கொடுக்குறோமானா இல்லை, 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் கணக்கு தான் இன்றைக்கி கொடுக்குறோம். என்ன கணக்குனா, ஏன்னா நேற்று 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் வந்திருக்கு. அந்த நம்பரை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ 7க்கு 3ங்கிறத நம்ம கொடுக்குறோம். பக்கமாக ரீசெண்டாக என்ன கணக்கு வருதோ அதான் நம்ம கொடுக்க முடியும். ரீசெண்டாக என்ன கணக்கு வந்திருக்கு, இப்போ நமக்கு 8க்கு 2ங்கிறது இன்றைக்கி பி போர்டில் இறக்கியிருக்காங்க இல்லையா? 2க்கு 8ன்னு இறக்கிட்டாங்க அப்படின்னா 2ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் இறக்கிட்டாங்கன்னா 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் தானே இறக்கணும். அதை தான் இங்கே கொடுக்க போகிறோம். நம்ம அதை தான் கொடுக்குறோம். 3ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் இறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே சேம் டைம் 1ஆம் நம்பர், என்ன 1ஆம் நம்பர் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா 8ஆம் நம்பர் கணக்கு வச்சுருக்கோம். 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் அதே தான் 7க்கு 8 ஏற்கனவே வந்திருக்கா, 7க்கு 8 வந்திருக்கா, அந்த கணக்கு வச்சு 7க்கு 8 7க்கு 3 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ போர்டில். அதே மாதிரி பி போர்டில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருதுன்னா, இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 8, 8க்கு 6, 8க்கு 1 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 8ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும். இப்படி வர வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ராவில் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கிறத என்னோட கணக்கு, சரிங்களா?
ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து 3க்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க. 3க்கு 6ன்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு 3க்கு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3க்கு 1ன்னு கணக்கு கொடுத்தா 1க்கு 3 3க்கு 1ன்னு கணக்கு கொடுத்தா என்ன வரும்? அதே தான் வரும். 8க்கு 6 8க்கு 1 அந்த கணக்கு தான் வரும், வேறு எதுவும் வராது. அதை கணக்கு பண்ணி இந்த 2 நம்பரையும் சேர்த்து கொடுக்குறோம். 6 8ங்கிற நம்பர் 6 1ங்கிற நம்பரு பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 9 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எதனால் 9 நம்பர்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வச்சுங்க. 2க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். என்னங்க 2க்கு 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்? என்ன காரணம்னா இங்கே வந்து 9க்கு 7ன்னு வந்துருச்சு. 9க்கு 7ன்னு வந்தால் நமக்கு என்ன வரும்? அப்போது 9க்கு 2ங்கிறது வந்துடும். 2க்கு 9ங்கிறது வந்துடும். அப்போ 2ஆம் நம்பருக்கு 9 நம்பருக்கு கொடுக்குறோம். அப்போ மேட்ச் ஆகுது இல்லையா? அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம்? நேற்று 0க்கு 2ன்னு கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு 9ன்ற அந்த பெரிய நம்பரை கொடுக்குறோம். அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன கணக்குங்க இந்த 2ஆம் நம்பருக்கு 9 நம்பர் கொடுக்குறீங்க? ஒய் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7க்கு 4ங்கிறது கணக்கு இருக்கு இல்லையா? இந்த 7உடைய பவர் 2, 4உடைய பவர் 9. அப்போ 2க்கு 9ங்கிற நம்பரை தான் கொடுக்க போகிறோம், வேறு ஒன்றுமே மாற்றி கொடுக்கல. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நம்பரும் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வராமல் சும்மா ரேண்டமாக எடுத்துகிட்டு வரல. அப்போ நம்ம ஒவ்வொரு நம்பரையும் பார்த்து என்ன நம்பருக்கு எந்த நம்பர் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? அதேமாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்டில் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். சரிங்க? சி போர்டில் நம்ம ஏன் 5ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் கொடுக்குறோம். அப்போ 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர்னால் அப்போ மேலே வந்து 0க்கு 2ன்னு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ 0க்கு 2ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் தான் இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர். புரியுதுங்களா? அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகுது. அது போக ஒரு 0 மேட்ச் ஆகுது. இதுக்குள்ளே உங்களுக்கு கணக்கு வச்சுருந்தீங்கன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.